Hello friends, welcome to Talent Blend Blessed channel. அங்கன்வாடி போஸ்டிங்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அங்கன்வாடி இன்டர்வியூக்கு எப்படி இன்வைட் பண்ணுவாங்க? இன்டர்வியூ வந்து எப்பதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க அப்ளை ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன 15 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமே நாங்க கூப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் வந்து இன்டர்வியூ லெட்டர் வந்து யாருக்குமே வரல. ஸோ இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனும் இருக்கு. இன்டர்வியூக்கு வந்து எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? மெசேஜ்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? இல்ல கால் பண்ணுவாங்களா? இல்ல ஏதாவது லெட்டர் நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரியும் இன்ஃபார்மே பண்ணாம ஆஃபீஸ்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸோட நேம் மட்டும் ஒட்டியிருக்கிறாங்க. நான் ரெகுலரா செக் பண்ணி ஆகணுமா? ஒருவேளை நான் செக் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்டர்வியூவும் சேர்த்து மிஸ் பண்ணிருவேனா? அப்படிங்கிற மாரி நெறைய டவுட்ஸோட இருப்பீங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதுல ஒரு சிஸ்டர் அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்துல இருந்து ஒரு வந்து லெட்டர் வந்திருக்குது. அது என்ன லெட்டர் அப்படிங்கிறத நம்ம கிளியரா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோ முழுவதுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்டர்வியூக்கான அப்டேட் வந்து ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத பத்தி முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுதான் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்துல இருந்து அந்த சிஸ்டருக்கு வந்த லெட்டர். இந்த லெட்டரை வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சிஸ்டர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 2 போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ணியிருந்திருக்கிறாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்புறம் அங்கன்வாடி ஒர்க்கர் 2 போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து லெட்டர் வந்ததும் அவங்க இன்டர்வியூக்கான லெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு செக் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. பட் இது வந்து இன்டர்வியூக்கான லெட்டர் இல்ல. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்துல இருந்து 5/5/2025ல இந்த லெட்டர அசலாக நாங்க உங்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்கோம். நீங்க அப்ளை பண்ண விண்ணப்பம் வந்து பாலைக்குப்பம் மையத்தோட பெயர் வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. பாலைக்குப்பம் அங்கன்வாடி பணியாளர் பணியிடத்தினை நிரப்பிட அரசோட அனுமதி இப்போதைக்கு இல்ல. அதற்கான அறிவிப்பு வெளியாகும்போது நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து வேற போஸ்டிங் அதாவது அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அது வந்து இப்போ ப்ராசஸ்ல இருக்குது. நாங்க அதுக்கான இன்டர்வியூக்கு உங்கள கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இத வந்து அந்த சிஸ்டர் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த லெட்டர்ல வந்து ரொம்ப கிளியர் கட்டாவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க 2 போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. பட் நீங்க அப்ளை பண்ணதுல ஒரு போஸ்டிங்க்கு வந்து இப்போதைக்கு வேக்கண்ட் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத இப்படியே விடக்கூடாது. நம்ம கேட்டுறலாம். இது கன்ஃபார்ம் தானா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக அந்த சிஸ்டர் வந்து முன்னெச்சரிக்கையா வந்து ஆஃபீஸ்ல போய் கேட்டு பார்த்துருக்காங்க. ஆஃபீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதுல இருக்கிறது உண்மைதான். உங்களோட ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு நாங்க பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நீங்க அனுப்புன இன்னொரு அப்ளிகேஷன் வந்து இப்போ ப்ராசஸ்ல இருக்குது. ஸோ அதுக்கான இன்டர்வியூ லெட்டரும் நாங்க மறுபடியும் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண எல்லாருமே பயப்பட தேவையில்ல. உங்களுக்கான இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே இதே மாதிரி போஸ்டல்லயோ அப்படி இல்லன்னா மெசேஜ் பண்ணிருவாங்க. உங்களுக்கு கால் பண்ணி எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஏன்னா, இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட, அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாரி நெறைய பேர் பயந்துட்டே இருந்தீங்க. கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு முறையில உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. அவங்கள மாரி அப்ளை பண்ண நெறைய பேர் வந்து இன்டர்வியூ எப்ப அப்படிங்கிறது தெரியாம ரொம்ப டவுட்ல இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கட்டும், யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிஸ்டர் வந்து இந்த லெட்டர வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே எப்பதான் இன்டர்வியூ அப்படிங்கிற மாரி டவுட்டா இருப்பீங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க அனுப்புன அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அது எல்லாமே உண்மதானா? கணவனால் கைவிடப்பட்ட பெண், அப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர், எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரின்னு சொல்லி எல்லாமே நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த கோட்டால அந்த ஏஜ் லிமிட்ல தான் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அந்த ஸ்கூலுக்கு தேவையானவங்க தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா? அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணி ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. யாருமே பயப்பட தேவையில்ல. உங்களுக்கான இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா லெட்டர்ல சென்ட் பண்ணிருவாங்க. இந்த சிஸ்டர் அப்ளை பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா, 2 அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தா கூட, ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா, இன்னொரு அப்ளிகேஷன அவங்க ப்ராசஸ்க்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனா, ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணவங்க கிட்ட
டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அவங்க வந்து அப்ளை பண்ண போன இடத்துல ஆஃபீசர்ஸ்ட்ட கேட்கும்போது, ஒரு ஃபார்ம் தான் நீங்க அப்ளை பண்ணணும். அப்படி இல்லன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சொல்லி ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ நெறைய பேர் நம்ம சேனல்லயுமே கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. 2 அப்ளிகேஷன் போடலாமா? அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஆன் டைம்க்கு ஆஃபீசர்ஸ் வந்து எடுக்கிற முடிவு தான். இவங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, 2 அப்ளிகேஷன் போட்டவங்களையும் 1 ரிஜெக்ட் ஆனா கூட இன்னொரு அப்ளிகேஷன வந்து ப்ராசஸ்க்கு எடுத்திருக்கிறாங்க. நெறைய பேர் ஐய்யய்யோ! நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணாம விட்டுட்டோமே அப்படிங்கிற மாரி நெனைப்பீங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எப்படி அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஆஃபீசர்ஸ் வந்து ஆன் டைம்ல எடுக்கிற முடிவு அப்படிங்கிறதுனால, நம்ம 2 அப்ளிகேஷன் போடல அப்படிங்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. உங்களோட இன்டர்வியூல நீங்க வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க? உங்களோட பேச்சு திறமை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பொறுத்தும், நீங்க எந்த அளவுக்கு நீட்டா இருக்கீங்க? ஒரு டீச்சர் லுக் உங்களுக்கு இருக்குதா? அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்க வந்து இன்டர்வியூல உங்கள செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்கள பத்தின நாலேட்ஜ் உங்களுக்கு எந்த அளவு இருக்கு? அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஓவராலா செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட இன்டர்வியூல எவ்வளோ மார்க்கு? அது மட்டும் இல்லாம உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஓவராலா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும், அவங்க குடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா தான் இருக்கா? அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இனி அடுத்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணிருவாங்க. இன்டர்வியூக்கு ரெடி ஆகுறவங்க, முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குழந்தைகள பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, அத பத்தின கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. குழந்தைகளோட வளர்ச்சி நிலைய பத்தி சொல்லுங்க. ஐசிடிஎஸ் அப்படின்னா என்ன? அப்படிங்கிற மாரி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் நெறைய கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட மொத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கன்வாடி இன்டர்வியூக்கான கொஸ்டின் சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனல்ல முழுவதுமா வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ, அத நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு டைம் அந்த வீடியோவ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி நெறைய அங்கன்வாடி இன்டர்வியூக்கு போயிருந்தோம். நெறைய இடத்துல பணம் தான் கேட்கறாங்க. அந்த மாரி பணம் குடுத்தா உடனே ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருமா? இப்போ பணம் குடுக்காதவங்க கஷ்டம் தான் படணுமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அந்த கோட்டால அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற வேக்கன்ஸிய கண்டிப்பா அவங்க வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். இவங்க பணம் குடுக்காததுனால நான் வந்து இந்த போஸ்டிங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா? நீங்க செலக்ட் ஆக போறீங்க. அதுக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கும். அது குடுக்கறதுக்கு முன்னாடி, அங்க இருக்கிற ஆஃபீசர்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கிடைச்ச வரைக்கும் லாபம். நம்ம வந்து மணி கேட்டு பார்ப்போம். குடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, எப்படியும் அந்த வேக்கன்ஸிய ஃபில் பண்றது தான் அப்படிங்கிற மாரி முடிவுல இருப்பாங்க. பணம் குடுத்தா தான் வேலை அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சொல்றதில்ல. ஒரு சில ஆஃபீசர்ஸ் வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஓவராலா அங்க இன்டர்வியூ போற எல்லாருமே பணம் வந்து குடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேக்கன்ஸிய வந்து அவங்க ஃபில் பண்ண தான் போறாங்க. ஸோ கஷ்டப்படுற மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எடுக்கிற முடிவ ஒரு மனதா வந்து இன்டர்வியூக்கு போறவங்க எடுங்க. பணம் வந்து எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு அவங்க போஸ்டிங் குடுத்தா போதும். நான் பணம் குடுத்து தான் அந்த போஸ்டிங்க வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு நீங்க கான்ஃபிடென்ட்டா இன்டர்வியூக்கு போங்க. இப்போ நம்ம பார்த்த தகவல் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு வந்த கால் லெட்டர மத்த எல்லாரும் பார்த்து, அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல் வந்து மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இது போல கால் லெட்டரோ, இன்ஃபர்மேஷனோ வந்திருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்குற மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல பயனுள்ள தகவல் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். வேற ஒரு அருமையான பதிவோட உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.